நடிகர் சிம்புவின் அடுத்த படத்தை வெற்றிமாறன் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. என்ன கதைக்களம், படப்பிடிப்பு எப்போது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நடிகர் சிம்பு ஏற்கனவே 3 படங்கள்ல நடிக்க இருப்பதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது வெற்றிமாறன் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க இருப்பதா கூறப்படுது. இது ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு. தக் லைஃப் படத்துக்கு பிறகு நடிகர் சிம்பு தன்னோட 49வது படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தை பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குறாரு. இந்த படத்துல தமிழ் சினிமாவோட ரீசன்ட் சென்சேஷனல் கயாட் லோஹர் ஹீரோயினா நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. தொடர்ந்து சிம்பு தன்னோட 50வது படத்திலையும் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு. தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல உருவாகும் இந்த பிரம்மாண்டமான படத்தை சிம்புவே தயாரிக்க போறாராம். இந்த படத்துக்கு அப்புறம் தனது 51வது படமா அஷ்பத் மாரிமுத்து இயக்கத்துல AGS நிறுவனம் தயாரிப்புல உருவாக இருக்கும் படத்துல சிம்பு நடிக்க போறாரு. இப்படி அடுத்தடுத்த படங்கள்ல கமிட்டான சிம்பு அடுத்ததாவும் ஒரு படத்துல நடிக்கிறாராம். அதுதான் யாரும் எதிர்பார்க்காத சிம்பு வெற்றிமாறனோட இந்த படுஜோரான கூட்டணி. அப்படி என்ன கதைக்களம்னு பார்த்தா, வடசென்னையை மையப்படுத்தி கேங்ஸ்டர் பின்னணியில உருவாகுதான் இந்த படம். தயாரிப்பாளர் தானும் இந்த படத்தை தயாரிக்கிறதாவும் கூறப்படுது. இதனால ரசிகர்கள் பயங்கர குஷியாகி இருக்காங்க. படத்துல சிம்புவோட கதாபாத்திரம் என்ன, நாயகி யார், இப்படி பல கேள்விகளுக்கு படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புல பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.